வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வீட்டில் இருந்துக்கிட்டு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஏர்னிங்ஸை வெப்சைட்டை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆன்லைன் ஜாப் கூட எடுத்துக்கலாம், ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பும் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இது வந்து எந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லாவே வந்து பார்த்தோன்னா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஏர்னிங்கு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது மேக் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இது வந்து ஒரு ஜாப் வந்து கிடையாது, சரிங்களா? அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இன்டர்வியூ வைப்பாங்க, இந்த மாதிரி டெஸ்ட் வைப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் அட்வைசர் ஆகலாம், அது மூலிமா எப்படி வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் மொபைல் ஃபோன் மூலிமா வந்து எப்படி வந்து பணம் வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாகவே ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ட்ரைனிங்க்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள், சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு அன்எம்ப்ளாயி ஜாப் சீக்கிரம் இருந்தீங்கன்னா எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமௌண்ட்டு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷனு ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஜாப்ஸு, ப்ரைவேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஜாப்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஜாப்ஸு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸு, பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு குரூப்பில் கிடைக்கும். டிஎன்பிசி, ஆர்ஆர்பி எக்ஸாமு, ரயில்வே எக்ஸாமு இதெல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி, இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மேக் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இது வந்து ஒரு ப்ரைவேட் செக்டாரில் வருது. இந்த கம்பெனிலேருந்து லைஃப் அட்வைசர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் வந்து எடுத்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நெட் சென்டர் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஒரு ஜெராக்ஸ் சென்டர் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு மல்லிகை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம் ஒர்க்கை நீங்கள் தாண்டி வீட்டில் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து பண்ணும்போது நல்ல ஒரு அமௌண்ட்டுக்குனால வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதை தாண்டி நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகி 60 வயசுக்கு மேலே நான் வந்து வெளியில் போக முடியும், ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிட்டையர் பர்சன் கூட இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். அவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு இன்கம் அவ்வளோவா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதை தாண்டி நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு வந்து இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெரியர் க்ரோத்துமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல் கன்சல்டண்ட்டாக இருக்கக்கூடியவங்க நபர்கள் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் எந்த மாதிரியான ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. பிகம் ஏ லைஃப் அட்வைசர் உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான், சரிங்களா? இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேச்சுரல் ஒர்க்காக இருக்க போது. இது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த இடத்துல ஹவு டு பிகின் யுவர் ஜர்னி அஸ் ஏ லைஃப் அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய பயோ இன்ஃபர்மேஷனை விசிட் அவர் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சிம்பிளாக உங்கள் பேர், உங்கள் இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பரு, நீங்கள் எங்கேருந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. இது எல்லாமே நீங்கள் பேசிக்காக மொபைல் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஜாப்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து லேப்டாப் வந்து இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமே கிடையாதுங்க. மொபைல் ஃபோன் மட்டுமே இருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. உங்களுடைய மொபைல் டேட்டாவும் டைமிங் மட்டும்தான். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜஸ்ட் 2 to 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் தான். அதை விட கம்மியாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி நீங்கள் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஆன்லைன் ட்ரைனிங் தான். நீங்கள் நேரில் வந்து போகணும், இவங்க ஆஃபீஸ் போகணும், கார்பரேட் கம்பெனிக்கு போகணும், எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்தியாவில் எந்த லொக்கேஷனில் இருந்து வேணாலும் இந்த ஜாப்புக்கு வந்து இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும், சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆன்லைன் ட்ரைனிங் தான். ஒன்று யூடியூப் லிங்க் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா அந்த ஜூம் கிளாஸ் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் தான். அட்டன் த ஆன்லைன் செக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு செக்ஷன் வைப்பாங்க. அந்த ஆன்லைன் செக்ஷனை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அந்த கான்வெகேஷன் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்த் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் தான். இப்போ வந்து ஒரு இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்டர்வியூ மட்டும் இருக்க மாட்டாங்க, ஒரு டெஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அந்த விஷயத்தை மட்டும் தான் கேட்பாங்க. வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. இந்த ட்ரைனிங்கில் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ நீங்கள் வந்து உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் அட்வைசராக ஆக முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க, சரிங்களா?
அதனால் அதை நீங்கள் வந்து பார்த்துக்குறோம். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 5th அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து ஒரு லெட்டர் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் கிளியரிங் யுவர் எக்ஸாமினேஷன் யூ வில் இஷ்யூட் அப்பாயின்மெண்ட் லெட்டர் அண்ட் பிகம் ஏ லைஃப் அட்வைசர் வித் மேக் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரே 5 விஷயத்தை நீங்கள் வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரே வாரத்தில் நீங்கள் வந்து ஒரு லைஃப் அட்வைசர் ஆகி நல்ல ஒரு இன்கம் உங்கள் வீட்டுக்கும் சரி உங்கள் ஃபேமிலிக்கும் நல்ல ஒரு இன்கம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் வந்து இந்த மேக் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் நீங்கள் இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிகம் ஏ லைஃப் அட்வைசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வரும். இதுதான் வந்து அந்த பேஜ். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேர், உங்கள் மெயில் ஐடி, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இதை 3 கொடுத்து நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணுறதுக்கோ இல்லை ஜாயினிங் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து போய் என்ட்ரி ஆகி நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஜாப்பை பற்றி நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் தருங்க. அது ரிலேட்டடாக ஜாப் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.